ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரித்து பிறகு 10% குறைக்கப்பட்டால் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்கன்னு கேட்குறாங்க. பெர்சன்டேஜில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? அதாவது சேம் பெர்சன்டேஜ் அதிகரித்து சேம் பெர்சன்டேஜ் குறைக்கப்பட்டா, ஸோ இதுக்கு ஃபார்முலா x² வகுத்தல் 100. இங்கே எக்ஸுங்கிறது 10, அப்போது 10 × 10 வகுத்தல் 100. 00 கேன்சல் ஆயிரும். இங்கே 1, அதாவது -1. எப்போவுமே ஒரு பொருள் சேம் பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி சேம் பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது அதாவது நஷ்டம் தான், அதாவது மைனஸில் தான் அதோடைய வேல்யூ இருக்கும். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை முதல் வருடம் 10% உயர்கிறது, இரண்டாம் வருடம் 20% குறைகிறது, மூன்றாம் வருடம் மக்கள் தொகை 30% உயர்கிறது எனில் 3 வருடங்கள் கழித்து அந்த நகரத்தின் மக்கள் தொகை 11,440 எனில் முதலில் அந்த மக்கள் தொகை என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. மக்கள் தொகையில அதாவது பெர்சன்டேஜில் இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஸோ உங்க 3 வருடங்களுக்கு பிறகு 11,440, அப்போ 11,440 இன்ட்டு இங்க 3 வருஷம் சொல்லியிருக்காங்க, அப்போ 3 டைம் 100, 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 வகுத்தல். நெக்ஸ்ட் முதல் வருடம் 10% உயர்கிறது அப்படிங்கிறாங்க, அப்போ 100 + 10 110 இன்ட்டு இரண்டாவது வருஷம் 20% குறைகிறது அப்படிங்கிறாங்க, அப்போ 100ல் 20 போச்சுன்னா 80 இன்ட்டு மூன்றாம் வருடம் 30% உயர்கிறது அப்படிங்கிறாங்க, அப்போ 100 + 30 130. நெக்ஸ்ட் இந்த 3 ஜீரோவுக்கு இங்க 3 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 11 × 8 × 13 = 1144. ஸோ இந்த 1144 இந்த 1144 கேன்சல் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா 100 × 10 1000, 1000 × 10 10,000. ஸோ ஆரம்பத்தில் அந்த மக்கள் தொகை அளவு பார்த்தோம்னா 10,000 இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகி செகண்ட் இயர் 20% குறைஞ்சி மூணாவது வருஷம் 30% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபைனலாக 3 வருஷம் கழிச்சு 11,440 பேர் கிராமத்தில் இருப்பாங்க. இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார், அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. இனியன் அப்படிங்கிறவர் 5 டசன் முட்டை வாங்குறாரு. இப்போ ஒரு டசன் பார்த்தோம்னா 12, அப்போ 5 × 12 = 60 முட்டை. ஸோ அதில் 10 முட்டை கெட்டு போச்சு, அப்போ 60ல் 10 போச்சுன்னா மீதி 50. ஸோ 50 முட்டை தான் நல்ல முட்டை. அவங்க என்ன கேட்குறாங்க? நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. அப்போ 50 வகுத்தல் டோட்டல் முட்டை 60 × 100. நெக்ஸ்ட் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே 500 / 6 இருக்கும். ஸோ 500 6ஆல் அடிச்சுமா 83.33% நல்ல முட்டைகளின் சதவீதம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 10,000. முதல் வருடம் மக்கள் தொகை 10% உயர்கிறது, இரண்டாம் வருடம் மக்கள் தொகை 20% குறைகிறது, மூன்றாம் வருடம் மக்கள் தொகை 30% உயர்கிறது எனில் 3 வருடங்களுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 10,000 10,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 10% 10% உயர்கிறது, அப்போ 100 + 10 110 இன்ட்டு நெக்ஸ்ட் 20% குறைகிறது, அப்போ 100ல் 20 போச்சுன்னா 80 இன்ட்டு இங்கே 30% உயர்கிறது, அப்போ 100 + 30 130 வகுத்தல் இங்கே 1 2 3 டைம், அப்போ 3 டைம் 100 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. நெக்ஸ்ட் இந்த 00 00 4 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 00 இந்த 00 கேன்சல் ஆயிரும். 11 × 8 × 130 = 11,440. ஸோ 3 வருடங்களுக்கு பிறகு அந்த நகரத்தில் 11,440 பேர் இருப்பாங்க.